அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோலா நட்சத்திர விடுதியில் வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைக்க இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்று 100 நாட்கள் ஆக இருப்பதெண்ணி தமிழ்நாடு தொழில்துறையின் சார்பில் பல்வேறு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களில் தொழில்துறைகளை மேம்படுத்துவதிலும் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதிலும் தமிழ்நாடு அரசு பல்வேறு நிறுவனங்களுடன் உடன்படிக்கை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக புதிய நிறுவனங்களை புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கூடுதலாக எக்ஸ்டென்ஷன் என்ற அடிப்படையில் கூடுதல் திட்ட விரிவாக்கத்திற்கான ஆணையத்தையும் தற்போது முதலமைச்சர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார். மேலும் ஏற்கனவே தமிழகத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய நிறுவனங்களுக்கு கூடுதலாக அவர்களுக்கு கேட்கப்படக்கூடிய இடங்கள் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்றிருக்கின்றன. அந்த நிறுவனங்களும் தற்போது தங்களுடைய விரிவாக்கத்தை புரிந்துணர்வு ஒப்பந்தமாக செய்ய இருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் ஏற்கனவே இந்தியாவில் தமிழ்நாடுதான் சிறு குறு தொழிலில் சிறந்த மாநிலமாக விளங்கி வரும் நிலையில் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலும் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறையை மேம்படுத்தும் வகையிலும் தமிழ்நாடு அரசு இந்த முயற்சியை மேற்படுத்தி வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் வெற்றி தமிழ்நாடு என்ற தலைப்பில் தொழில்துறை மாநாடு தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் 97 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆக இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக 67,452 கோடி முதலீட்டில் சராசரியாக 1,06,998 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் இன்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் இந்த தொழில்கள் தொடங்கும் வகையில் திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான திட்டமும் தற்போது கையொப்பமாக இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அதே போல வழக்கமாக தொழில் நிறுவனங்கள் அமைக்கப்பட உள்ள மாவட்டங்கள் இல்லாமல் வேறு மாநிலங்கள், அதாவது அனைத்து மாவட்டங்களிலும் தொழில்துறையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் தமிழ்நாடு அரசுக்கு இருப்பதால், மேலும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட தேவை இருப்பதால் தற்போது இருக்கக்கூடிய தொழில் நகரங்களாக இருக்கக்கூடிய சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களை தாண்டியும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் தற்போது தமிழ்நாடு அரசு தொழில்துறை இல்லாத மாவட்டங்களும் குறிப்பாக தொழில்துறை மேம்படுத்த முடியாத மாவட்டங்களுக்கு செய்ய முடியாது இருந்தபோதும் தொழில்துறை இல்லாத மாவட்டங்களுக்கும் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக ஜெர்மனி, அமெரிக்கா, தென்கொரியா மற்றும் ஜப்பான், இங்கிலாந்து உள்ளிட்ட 15 நாடுகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்கள் இன்று நடைபெறும் இந்த மாநாட்டில் பங்கேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார்கள். அதே போல இதன் மூலம் ஆட்சி அமைந்த 100 நாட்களுக்குள் தமிழக அரசு, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு 1 லட்சம் கோடிக்கு மேல் தொழில்துறையில் புதிய முதலீடுகளை செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த தினம் கையெழுத்தாக இருக்கிறது. மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த முயற்சி ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மட்டும்தான் இந்தியாவில் சாலை போக்குவரத்து மற்றும் குடிநீர் போக்குவரத்து, நீர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும், அதே போல இங்க இருக்கக்கூடிய துறைமுகங்கள் மூலியமாக கப்பல் போக்குவரத்தும் சீராக இருக்கிறது. எனவே பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இங்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களையும் தொழிற்சாலை அதாவது இந்த தொழில்களுக்கு மேம்படுத்தப்பட்டு அவர்களுக்கும் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு மின்சாரத்தில் தன்மை பெற்ற மாநிலமாக இருப்பதால் அனைத்து 24 மணி நேரங்களுக்கும் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் தடை இல்லாமல் மின்சாரமும் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இடங்களும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கப்பட்டு வருகிறது. இங்க இருக்கக்கூடிய இடங்கள் தேர்வு செய்யும் வேலையும் தமிழ்நாடு அரசே பார்த்து வருகிறது. எனவே இவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பல பன்னாட்டு நிறுவனம், கிட்டத்தட்ட 16 நாடுகளைச் சேர்ந்த பன்னாட்டு நிறுவனம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.